ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோங்க, 100 கிராம் பொரிகடலை, 400 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பையும் பொரிகடலையும் வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அது லைட்டாக சூடான பிறகு அதில் எடுத்து வச்சிருக்கிற உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தோட வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பொரிகடலை உள்ள சேர்த்துடலாம். இதையும் லேசாக வறுத்தா போதும். இப்போ ரெண்டையுமே வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு அரிசியோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற ஓமம், உப்பு, அப்புறமா எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வெண்ணெய் லைட்டாக உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கணும். சூடாக இருக்கப்பவே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன், அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். இது சூடாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். இப்போ அந்த முறுக்கு மாவு இப்படி பிடிச்சோன்னா லைட்டாக அந்த கைப்பிடி அச்சு வர்ற அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா சேர்த்துட்டா மாவு சரியாக வராது. முறுக்கு மாவு பிணைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதம் அளவு வந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். அந்த உலக்கில் சுற்றில எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ 3 பிளேட் எடுத்திருக்கேன், அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனாதான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது உடையாமல் வரும், அதுக்காக. இப்போ இந்த முறுக்கை போய் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த முறுக்கை லேசாக உள்ளே சேர்த்துடலாம்.
உள்ளே போட்டதும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் எண்ணெய் சரியான அளவில் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா முறுக்கு வந்து கடுகடுன்னு வரும். சப்போஸ் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும், உள்ளே சரியாக வேகாது. முறுக்குலேருந்து வர பபிள்ஸ் எல்லாமே ஆறணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் இந்த முறுக்கை காஃபி கூட வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் முக்கால்வாசி நல்லாவே அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் முறுக்கெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.